ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு ஏபி ஹாப்பி ஃபேமிலி. இதோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். நம்பிக்கை துரோகம்னு சொல்லிட்டு அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில், சிலவங்களுக்கு ரிலேஷனுக்கு நடுவில், சிலவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில், சிலவங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டு மூலமாக, சிலவங்களுக்கு ஆஃபீஸ் மூலமாக, இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்பிக்கை துரோகம் வந்து நடந்திருக்கும். இந்த நம்பிக்கை துரோகத்துக்கு என்ன காரணம்னா, பிளைண்டாக வந்து நம்ம நம்பிடுறோம் எல்லாரையும். ஓகேவா? சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்களால கூட அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அந்த மாதிரி கூட வந்திருக்கும். அந்த மாதிரி. ஸோ இது வந்து நம்ம வந்து பிளைண்டானா கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைப்போம் அவங்க மேலே. அவங்க நல்லவங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை வைப்போம். இது வந்து எல்லாருக்கும் ஒரு வகையில் வந்து இந்த நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும். சரிங்களா? ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். அந்த மாதிரி தான் அதுக்கு தமிழில் ஒரு பேர் சொல்லுவாங்க, வெளுத்ததெல்லாம் பால் சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஸோ வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறது, வெளுத்ததெல்லாம் பால்ன்ற மாதிரி எல்லாமே நம்பிடுவாங்க. அதாவது யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, வேணாம் இந்த மாதிரி பண்ணாத, அவங்கள நம்பாத, அவங்க கெட்டவங்க, எல்லாத்தையும் இது பண்ணாதேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி. ஆனாலும் அந்த அறிவுரையை நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா வந்து அவங்க நல்லவங்க சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நம்பிட்டு நம்மளோட பர்சனல்ஸு, நம்மக்கிட்ட என்ன சொத்து, என்ன நகை, நம்மள வீட்டு விஷயம், வீட்டில் என்ன நடக்குது, சண்டை சச்சரவு எல்லாமே கண்மூடித்தனமாக நம்பி அவங்கள வந்து நம்பி ஒப்படைப்போம். சிலவங்க வந்து வேறு மாதிரி வந்து உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி ஒரு பக்கத்து வீடு கிடைக்க மாட்டாங்க சொல்லிவிட்டு நமக்கு ஐஸ் வச்சு பழகுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை வந்து ஏதாவது ஆக வேண்டியிருக்கும் நம்மக்கிட்ட இருந்து. ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட ஐஸ் வச்சு நல்லா ஐஸ் வச்சு பழகுவாங்க. நமக்கு வந்து அவங்க ஐஸ் வைக்கிறாங்க, நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அச்சி பாவம் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்களோட குறை எதுவுமே இருந்தாலும் நம்ம அதை பெருசாக எடுத்துக்காமல் அவங்கக்கிட்ட அவ்வளோ ஒரு அன்பாக இருப்போம். அவங்களுக்கு நல்லா வேலை செஞ்சு கொடுப்போம், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுப்போம், ஹெல்ப் பண்ணுவோம், நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். அவங்க பணம் கேட்டால் கொடுப்போம். சிலது பண தேவையை விட உடல் இழப்பு கூட நிறையா இருக்காங்க. அதாவது வேலை செய்கிறது, கொள்வது, எங்கேயாவது ஒரு அர்ஜென்ட்டுனா போயிட்டு வருது, அவங்க கூட போயிட்டு வருது, சரீர உதவின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போவோம். அவங்க வீட்டில் வேலை செய்கிறது, இல்லை கடத்தெருவுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அந்த மாதிரிலாம் செய்வோம். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து அது பிரேக் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் அவங்களோட சுயரூபம் வந்து வெளிப்படும். அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒருத்தரோட எப்பவுமே இப்போ எனக்கும் சேர்த்து ஸோ எல்லாருக்கும் வந்து 2 முகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த வந்து ஒரு முகம் தான் நமக்கு வெளியில் தெரியும், இன்னொரு முகம் வந்து முடியாது தான். அது வந்து வெளியில் தெரியாது. ஆனால் காலம் நேரம் வரப்போ கட்டாயம் வந்து அந்த முகம் வந்து வெளியில் வந்துடும். அதை வந்து நம்ம மறைக்கவே முடியாது. அந்த முகம் வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளியில் வந்துடும். ஆனால் அது வந்து நம்ம வந்து அந்த வெளியே வந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், அப்போ கடவுளை இது வரைக்கும் என்ன கடவுள் காப்பாற்றினரை சொல்லிட்டு நம்ம விலகி போகிறது நல்லது. திருப்பி வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள்கிட்ட நம்ம பேச்சுவார்த்தையை வச்சுக்கவே கூடாதுங்க. ஏன்னா ஆபத்து. ஒருத்தருங்க வந்து கெட்டவங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம திருப்பியும் பழகணுன்னா அதோட வந்து இப்போ விளைவு வந்து ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. ஸோ கடவுள் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு ப்ரிகாஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இது நல்லது, இது கெட்டது, இது நல்லதுன்னு. ஆனால் அதை நம்ம வந்து அந்த டைமில் வந்து நமக்கு எந்த யார் மூலமாவது ஒரு உதவி வரும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அதை பயன்படுத்திக்கிட்டு அசரீரின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? நமக்கு வந்து ஒரு என்ன செவன்த் சென்ஸ்னு ஒன்று சொல்லும், இது தப்பு, இது பண்ணாத, இன்றைக்கி வெளியில் போகாதுன்னு. அதை மீறி போனால் நம்மளுக்கு சில வாட்டி தடங்களாகும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் மூலமாக இல்லை யார் மூலமாவது சொல்லுவாங்க, இது வந்து தப்பு, இவங்க கூட பழகாத, இவங்க கெட்டவங்க அப்படின்னு. அதே மீறி நம்ம பழகணும்னு வச்சுக்கோங்க, அதோட விளைவுகள் வந்து கடைசியில் நம்ம சந்திக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த விளைவுகள் வந்து தெரியும். ஸோ அதனால் நம்ம எல்லோரும் வந்து அதை வந்து ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் சரி, பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்துட்டு தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு அடி தள்ளி நிற்கணும். அப்படியே போய் உருகி, ஐயோ நீங்கள் நல்லவங்க அப்படியே சொல்லிவிட்டு அவங்க சொன்னோன்னே நம்ம உருகிடுறோம்ல, ஐயோ நம்மளை நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, உஷாராக இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் ஆட்கள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மளை பற்றி தவறாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளை பற்றி வந்து என்ன சொல்கிறது, ஒரு வஞ்சன்ஸோடு இருப்பாங்க. ஐயோ இவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க வந்து இவ்வளோ வளர்ச்சி அடைகிறாங்களே, ஐயோ இவ்வளோ வாங்கிட்டாங்களே, திங்ஸ், வீடு வாங்கிட்டாங்க, நகை வாங்கிட்டாங்க. ஆனால் மேலுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர்ப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம தான் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட கெட்ட குணம் வந்து எந்த ரூபத்தில்னா வெளியில் வந்துடும். அது லைட்டாக வரப்போ நீங்கள் உஷாராகிட்டு அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து தவிர்த்து விலகி போயிடுங்க.
நான் வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா நான் கடவுள்கிட்ட வேண்டுவேன், எனக்கு வந்து கெடுதல் நினைக்கிறவங்க இவங்க கெட்டவங்கன்னா என்னை வந்து அவங்ககிட்டேருந்து பிரித்து எடுத்துரு, அவங்கள தூரமாக தள்ளி வச்சிரு சாமின்னு டெய்லி வேண்டுவேன். அந்த மாதிரி நிறைய விஷயம் என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரத்தில் நம்ம வந்து அவங்ககிட்டேருந்து விலகிட்டோமேன்னு சந்தோஷப்பட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இவ்வளோ சீக்கிரம் எனக்கு வந்து உங்களோட சுயரூபத்தை காட்டிட்டீங்க, ரொம்ப நன்றி சாமி அப்படி சொல்லிட்டு கடவுளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஜென்மத்துக்கும் அவங்கள திரும்பியே பார்க்காதீங்க, சாகர் வரைக்கும் அந்த பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாது. ஏன்னா அது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்லை. அவங்க திருப்பியும் நம்ம லைஃப்பில் வந்தாங்க, நம்மக்கிட்ட வந்து சாரி கேட்டே மன்னிச்சிருப்பா சாரிப்பான்னா கூட மன்னிக்காதீங்க. ஏன்னா அந்த மன்னிப்பு வந்து நம்ம ஏற்றுக்கவே கூடாது, சரிங்களா? அது வந்து பொய் மன்னிப்பு. ஸோ நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும், சரிங்களா? அதனால் எல்லாத்தையும் வந்து உஷாராக இருங்க, பார்த்து பழகுங்க, சரிங்களா? பார்த்து பழகுங்க. நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். எல்லாரையும் வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்பிடக்கூடாது. நம்பிட்டு அப்புறம் ஏதாவது வந்து பழி நம்ம மேலே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கெடுதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், மற்ற குடும்பத்தை நெக்ஸ்ட்டு தான் பார்க்கணும். முதல்ல நம்ம குடும்பம், நம்ம ஹஸ்பண்ட், நம்ம குழந்தைங்க, நம்ம வந்து நம்மளோட இது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். அப்புறம் தான் மற்றவங்களுக்கு நம்ம வந்து நல்லது செய்கிறது கொள்றதெல்லாம் ஓகேவா? நல்லதுன்னா நான் சொல்கிறது தானம் தர்மம் பண்ணுறதை பற்றி நான் சொல்லலை. இன்றைக்கி நம்பிக்கை துரோகம், கூட இருந்தே குழி பறிப்பாங்கன்னு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம பார்த்து பழகணும். விட்டது டேஷன்னு ஒரு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், சரிங்களா? கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். இது வந்து பிடிச்சிருக்கான்னு தெரியல, எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நடந்திருக்கான்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து எப்படி நடந்திருக்கு, ஆஃபீஸ்லையா, வீட்லையா, பக்கத்து வீட்லையா, அக்கத்து வீட்லையா, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.